ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம கவுண்டவுன் லிஸ்ட்டை யாரோட படத்தை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஜீவா நடித்த டாப் 10 படத்தை தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனில் வரும். தெனாவட்டு இந்த படம் 21 நவம்பர் 2008 டைரக்டர் கதிர் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா பூனம் பாஜிமா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கதிர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. நான் சொல்றதுக்கு மேலேயே இந்த படத்தை ரொம்பவும் ஆக்ஷன் அதிகமாகவே இருக்குங்க. நம்ம ஜீவா அவர்கள் அவரோட பர்ஃபார்மன்ஸ்ல சூப்பரா பண்ணியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் கிட்டத்தட்ட 50 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்குங்க. களத்தில் சந்திப்போம் இந்த படம் 5 பிப்ரவரி 2021 டைரக்டர் ராஜசேகர் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா அருள்நிதி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம ஜீவாக்கும் நடிகர் அருள்நிதிக்கும் உள்ள ஃப்ரெண்ட்ஷிப்பை அருமையா காமிச்சிருப்பாரு. இந்த களத்தில் சந்திப்போம் திரைப்படம் நம்ம ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்குங்க. சீரு இந்த படம் 7 பிப்ரவரி 2020 டைரக்டர் ரத்ன சிவா டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா ரியா சுமன் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ரத்ன சிவா அவர்கள் ஒரு ஆக்ஷன் கலந்த சென்டிமெண்ட் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருப்பாங்க. படம் பெண்களுக்கான ஒரு சமூக ரீதியை கையில் எடுத்து நடிச்சிருப்பாரு ஜீவா அவர்கள். இந்த படமும் நம்ம ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாளுக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 8வது இடத்துல இருக்குங்க. ரவுத்திரம் இந்த படம் 12 ஆகஸ்ட் 2011 டைரக்டர் கோகுல் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா ஸ்ரேயா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கோகுல் அவர்கள் ஒரு மாஸ் ஆக்ஷன் படமா எடுத்திருப்பாரு. இந்த படம் ஸ்டார்டிங்ல இருந்து எங்கேயுமே போர் அடிக்காம செம்ம சூப்பரா மூவ் ஆகும். இந்த படத்தோட பெரிய பிளஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்ஷன் தாங்க. நடிகர் ஜீவா அவர்கள் ஆக்ஷன்ல பிச்சி படல் எடுத்திருப்பாரு. நம்ம ஜீவா அவர்களுக்கு இந்த ரவுத்திரம் திரைப்படம் கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 7வது இடத்துல இருக்குங்க. கலகலப்பு 2 இந்த படம் 9 பிப்ரவரி 2018 டைரக்டர் சுந்தர்சி டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா ஜெய் சிவா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சுந்தர்சி அவர்கள் ஒரு ஃபுல் பேக்கட் காமெடி படமா எடுத்திருப்பார். இந்த படமும் ஸ்டார்டிங்ல இருந்தே ரொம்பவும் ஃபன்னாவே போகுங்க. இந்த கலகலப்பு 2 திரைப்படம் ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 50 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 6வது இடத்துல இருக்குங்க. ராம் இந்த படம் 4 மார்ச் 2005 டைரக்டர் அமீர் டைரக்ட் பண்ணி ஜீவா சரண்யா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் அவர்கள் ஒரு சென்டிமெண்ட் கலந்த த்ரில்லர் படமா எடுத்திருப்பாரு. இந்த ராம் படத்துல நம்ம ஜீவா அவர்கள் ரொம்ப சூப்பராகவே நடிச்சிருப்பாருன்னு சொல்லலாங்க. அது மட்டும் இல்லாம அம்மா பையன் சென்டிமெண்ட் ரொம்பவும் எமோஷனலா கனெக்ட் ஆயிருக்கும். இந்த ராம் திரைப்படம் நம்ம ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்குங்க. கற்றது தமிழ் இந்த படம் 6 அக்டோபர் 2007 டைரக்டர் ராம் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா அஞ்சலி நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் ராம் அவர்கள் ஒரு த்ரில் படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஜீவா அவர்கள் ஒரு வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் கலக்கியிருப்பாரு. இந்த கற்றது தமிழ் திரைப்படமும் நம்ம ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாள் கிட்ட ஓடி நம்ம லிஸ்ட்ல 4வது இடத்துல இருக்குங்க. மனச சக்தி இந்த படம் 13 பிப்ரவரி 2009 டைரக்டர் எம் ராஜேஷ் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா சந்தானம் அனுயா நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் எம் ராஜேஷ் அவர்கள் முழுக்க ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம டைரக்டர் எம் ராஜேஷ் அவர்களுக்கு இதுதாங்க முதல் படம். இந்த படம் ஆரம்பிச்சதுல இருந்து எண்டிங் வரைக்குமே செம்ம ஃபன்னா போகும். இந்த சிவா மனச சக்தி திரைப்படமும் நம்ம ஜீவா அவர்களுக்கு 100 நாளைக்கும் மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 3வது இடத்துல இருக்குங்க. நண்பன் இந்த படம் 14 ஜனவரி 2012 டைரக்டர் சங்கர் டைரக்ட் பண்ணி நம்ம தளபதி விஜய் ஜீவா ஸ்ரீகாந்த் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் சங்கர் அவர்கள் முழுக்க ஒரு காமெடி படமா எடுத்திருப்பாரு. அது மட்டும் இல்லாம இந்த படம் இந்தியில வெளிவந்த 3 Idiots படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த நண்பன் திரைப்படமும் நம்ம ஜீவா அவர்களுக்கு 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல 2வது இடத்துல இருக்குங்க. இந்த படம் 22 ஏப்ரல் 2011 டைரக்டர் கேவி ஆனந்த் டைரக்ட் பண்ணி நம்ம ஜீவா கார்த்திகா நாயர் நடிச்சிருப்பாங்க. இந்த படத்தை டைரக்டர் கேவி ஆனந்த் அவர்கள் முழுக்க ஒரு அரசியல் படமா எடுத்திருப்பாரு. இந்த திரைப்படம் நம்ம ஜீவா அவர்களுக்கு ஒரு கெரியர் பெஸ்ட் படமாவே அமைஞ்சிருக்கு. உண்மையாவே சொல்லணும்னா இந்த படம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்குங்க. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட்னு செம சஸ்பென்ஸா போகும் இந்த படம். இந்த படமும் நம்ம ஜீவா அவர்களுக்கு கிட்டத்தட்ட 100 நாளைக்கு மேல ஓடி நம்ம லிஸ்ட்ல முதல் இடத்துல இருக்குங்க. ஓகே மக்களே, இந்த கவுண்டவுன் லிஸ்ட் நான் என்னோட நாலேஜ் படி பண்ணியிருக்கேன். இந்த கவுண்டவுன் லிஸ்ட்ல உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஜீவா நடிச்ச படத்திலே உங்களுக்கு எந்த படம் பிடிக்கும்ன்றதை கமெண்ட்ல சொல்லுங்க. பாய்.